பம்மல் ஹோலி குயின் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் திமுக மாமன்ற உறுப்பினர் மதினா பேகம். சென்னை அடுத்த பம்மல் ஹோலி குயின் பள்ளியில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை தேர்ந்தெடுக்க இன்று காலை முதல் மக்கள் தங்களது வாக்கினை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் தாம்பரம் மாநகராட்சி 10வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் மதினா பேகம் தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் வாக்களித்த வந்த ஒருவர் தனது வாக்கினை அளிக்க முடியவில்லை என புகார் செய்ததை அடுத்து இதுகுறித்து வாக்கு மைய அதிகாரியிடம் மாமன்ற உறுப்பினர் மதினா பேகம் புகார் அளித்து விளக்கம் கேட்டு போராடினார். அதிகாரிகள் இது குறித்து முன்னதாக நீங்கள் புகார் அளித்து இதனை சரி செய்து இருக்க வேண்டும் என தேர்தல் மண்டல அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் ஒரே வீட்டில் மனைவி வாக்குப்பதிவு செய்து கணவனுக்கு வாக்கு இல்லை என கூறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் வேட்பாளர் பட்டியல் படி வாக்கு மிஷின் வரிசைப்படுத்தி வைக்காமல் இருப்பது, அதாவது இடதுபுறம் 1 தொடங்கி வலதுபுறம் 14 என இருக்க வேண்டும். ஆனால் இடதுபுறம் 14 வலது 1 ஆரம்பிக்கப்படுவதால் இதனை வரிசைப்படுத்தி வைக்குமாறு தேர்தல் அதிகாரியிடம் கேட்டுக்கொண்டார். பிரேம்குமார் அலைன்ஸ் கிடையாது. நாங்கள் வந்து கூட்டி பார்க்குறோம்.
मोहम्मद शोएब एम सीरियल नंबर 1361 மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.